அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க, உடம்புல நல்லா இருக்கு, மூஞ்சி மட்டும் நசுங்கிருச்சு. தோட வச்சு அவங்க அம்மா ஐடென்டிஃபை பண்ணி கத்தி அழுது அந்த இடத்துல விழுந்து பிறண்டுட்டாங்க. இன்னும் அவங்களால பாடியை வெளில எடுக்க முடியல. 6 பேர் குடும்பத்துல போயிட்டாங்க, யாருமே இல்ல. அவரும் அவரோட மனைவி மட்டும் தான் இருக்காங்க, மத்த எல்லாருமே இறந்துட்டாங்க. அதுல வந்து அவங்களோட பேத்தி 6 வயசு பேத்தியோட கை மட்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு. கடைசியா அவர் வந்து அந்த மண்ணு எல்லாம் சரி பண்ணி விட்டுருக்காங்க. அந்த இடத்துல கற்பூரம் ஏற்றி கிண்டிட்டு போனாங்க. அது மனசை மிகவும் கனமாக்கிடுச்சு. ஃபேமிலியோட தூங்கிட்டு இருக்காங்க சார். வச்சு பெட்லயே அப்படியே எடுத்து ரெக்கவர் பண்ணாங்க. அப்படியே ஃபேமிலியோட அப்படியே பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க, அப்படியே ரெக்கவர் பண்ணாங்க. ஒருத்தங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கிறது அப்படியே இறந்துட்டாங்க, எடுத்துட்டாங்க. அந்த கல்லு வந்து சென்ட்ரல் அந்த வீட்ல அப்படியே விழுந்திருக்கு. அந்த இதுல படுத்திருக்காங்க, அந்த பெட்ல படுத்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு மேல அப்படி வேற எந்த சேதமும் செம்மண்ணு சார் இங்க வழுக்குது. உங்களுக்கே தெரியும், இந்த சாதாரண செருப்போட்டுலாம் நடக்க முடியும், ஷூ போட்டு தான் நடக்க முடியும். செம்மண்ணு சார் எவ்வளவு அல்ல அது சலிச்சு தான் எடுக்க முடியும். இது களிமண் மாதிரி இப்படி கட்டியே ஆகாது. செம்மண்ணுங்கிறப்ப ஃபுல்லாவே வந்து இறுகியும் போகாது, தண்ணி சொதம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ இங்க இருக்கிற பெரிய ரிஸ்க் என்னன்னா, இந்த பாடி இத்தனை உடல்களும் எங்க இருக்கு அப்படின்னு ஐடென்டி பண்றதுக்கு கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு சார். பிரிஞ்சு உழுவுது, அது எப்படி பார்த்துட்டு நம்ம ஜேசிபில இப்படி அள்ளும் போது இப்படி சலிச்சு எடுக்கிறாங்க சார், சலிச்சு எடுக்கிறாங்க. சலிச்சா அந்த பாடி தனியா வரும்போது எங்களுக்கு வந்து எங்களோட மனம், ஏன்னா எனக்கு குழந்தை இருக்கு சார். ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைய அப்படி புடிச்சிட்டு தூங்கும்போது எனக்கு அது என் கண்ணுல வருது. நானும் இப்படிதானே தூங்குவேன், அவங்க என்ன நினைச்சு தூங்கி இருப்பாங்க. நமக்கு அதோடய இறந்திருக்காங்க. அந்த பாடி எடுக்கும்போது இப்ப நம்ம பாக்குறோம், இந்த நேரத்துல தான் சார் மனுஷனுக்காக வந்து நிக்கணும். மார்ச்சூர்ல தான் வச்சிருக்காங்க, அங்கதான் ஐடென்டி பண்றாங்க. இங்க யாரையும் கூட்டு வரல. என்ன காரணம்னா சார் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது மீடியா எல்லாருமே இருப்பாங்க. இப்ப ஏற்கனவே அவங்க எமோஷனல் லாக் ஆயிருக்காங்க. இப்ப எங்களாலே முடியலையே, தாங்க முடியலையே. ஒரு உயிரை இழந்தவங்களோட வீடியோ எது வெளியே வந்துச்சுன்னா அவங்களால எப்படி தாங்க முடியும்னு இந்த கவர்மெண்ட் இது முடிவு பண்ணி இதை செய்யறது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சார். தலை தனியா, கால் தனியா, இன்னும் ஐடென்டிஃபையே பண்ணல. 180+ பாடி கிட்ட ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அதை வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல அழுது மயங்கி விழுகுறாங்க நிறைய பேர். அவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அவங்க எப்படி துணி காய வச்சுட்டு போனாங்களோ அப்படியே இருக்கு சார் எல்லாமே. அந்த டிவி, அவரு பாப்போட ஒரு நோட்டு சார், ஒரு 2 லைன் 4 லைன் நோட்டு அப்படியே இருக்கு சார் எல்லாமே. சைக்கிள், அவங்க யூஸ் பண்ண சைக்கிள் எல்லாமே. நீங்க மேல போனா ஒரு இடத்துல அப்படி ரத்த கரையா இருக்கும் சார் எல்லாமே. நீங்க போற இடத்துல எல்லாமே பிளட் அப்படியே இருக்கும் சார். பார்க்கும்போது தெரியும் சார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எத்தனை அடிக்கு கீழே இருக்கு இப்ப மோப்பனா எல்லாமே மிஷின் எல்லாமே வந்துருச்சு சார். ஆனா அது வந்தும் கூட 150 பாடி உடல்கள் மேல எடுக்க முடியல அப்படிங்கிறது இப்ப சேலஞ்ச். இன்னைக்கு 6வது நாள் சார். யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்மெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு அதை எடுத்து அதை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் மார்ச்சூர்ல வைக்கிற அந்த பாக்குற கொடுமை இருக்கு. அப்போ ஒரு தொட்டு அவங்களால பார்க்க முடியும். இது ஒரு பெரிய கொடுமை சார். அவங்களுக்கு கடைசி நேரத்துல தொட்டு அள்ளி அடைச்சிக்க முடியாது. அதெல்லாம் பெரிய கொடுமை சார். இந்த இது வந்து யாருக்கும் வரக்கூடாது, எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த நிலைமை வரவே கூடாது. நீங்க சொன்ன பல விஷயங்கள் பல பகுதிகளுக்கு நானும் போயிருந்தேன். இந்த வீட்டுக்குள்ளதான் போய் பார்க்கும்போது ஃபுல்லாவே சகதியாவும் அந்த வீடு வந்து ஃபுல்லா செதலம் பண்ணுறதை பார்த்தோம். நீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த வீட்டுடைய உரிமையாளர்களோ இல்ல அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கா? காலைல 5:30க்குலாம் இன்னைக்கு நேத்து 3:30 மணிக்கு ஏஞ்சிட்டு என்னென்ன திங்ஸ் இங்க உள்ள இவங்களுக்கு தண்ணி பாட்டில் வேற என்ன கிடைக்குமோ அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும். அங்கிருந்து நான் உங்களுக்கே தெரியும், ரொம்ப தூரம் நடந்து வரணும். வந்துதான் ஃபீல்டுக்குள்ள நம்ம நேத்துலாம் ரொம்ப சேர இருந்துச்சு, இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. முட்டிக்கால் அளவுக்கு உள்ள போய் தான் நம்ம ஃபீல்ட்ல நம்ம இறங்கி நம்ம வேலை செய்யறோம். நேத்துக்கு ஹவுஸ் ஓனர் யாரும் பார்க்கல. ஆனா இன்னைக்கு ஒரு 2 மாடி வீடு தரமட்டமா ஆயிருதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் அவர் வந்திருக்காரு. அவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரான்னு தெரியல. என்னோட குடும்பம் இருந்த இடம் இதுதான், இப்ப தோண்டுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்குதான் அது வீடுன்றது தெரிஞ்சு இப்பதான் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தோண்டுனா வீடு அப்படியே வருது, பெட் எல்லாம் அப்படியே இப்பதான் வருது, திங்ஸ் எல்லாம் இப்பதான் வருது. அந்த இடத்துல வீடு இது இல்ல சரி. நேத்து வரைக்கும் நாங்க அங்க ஃபீல்ட்ல இருந்தோம், எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அவரு வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெட் வரும்போது அவர் எட்டி பாக்குறாரு அங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உயிர் இருக்கா? 2 ஃப்ளோர் இருந்திருக்கு, 2 ஃப்ளோரும் தரமட்டம் ஆயிடுச்சு. அவர் மட்டும் வெளியில இருந்து இன்னைக்குதான் வந்தாரு. இன்னைக்குதான் ஒருத்தர் அந்த நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை காணாம போனா நம்ம போய் தேடும் போதே நமக்கு ஒரு வலி இருக்கும். இந்த மண்ணுக்குள்ள இருப்பாங்களான்னு அவர் எட்டி ஒவ்வொரு ஜேசிபி வரும்போதும் தேடும் போது அவரோட அந்த கண்ணுல அந்த வலியை பார்த்து மனசை நாங்கெல்லாம் இரும்பாக்கிட்டு அவர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் அவங்க பக்கத்துல நின்னோம் சார். அங்க நிக்கவே முடியல சார். நான் அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன். ஏன்னா அவர் வந்து அதை இவங்க சொல்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு அந்த ஏக்கத்தோட பாக்குறாங்க சார். அவங்களுக்கு நம்ம கை கொடுத்து நாங்க இருக்கோங்கிற அந்த கான்பிடன்ஸ் மட்டும் தான் திருப்பி கொடுக்க முடியும் சார்.